மனிதன் முதலில் கண்டுபிடிச்ச மெட்டல் அப்படிங்கிறதே தங்கம் தான். ஏன்னா அந்த அந்த தங்கத்தை வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். அது இருக்கிற வரைக்கும், அந்த ட்ரெடிஷன் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. கோல்டு பத்திரம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது தங்கம் அல்ல. கோல்டு பத்திரம் தங்கம் வாங்குறது இல்ல, தங்கம் வாங்குறதா நினைச்சு ஒரு பத்திரம் வாங்கிக்கிறது. அதான் உங்களுக்கு நீங்க வாங்கின தங்கம் எங்க கிட்ட இருக்கு. அந்த எலக்ட்ரோபிளேட்டிங் மூலமா தான் அது அந்த பொருள் உள்ள இருக்குவாங்க. அந்த இதுக்கு கரண்ட் இது கொடுப்பாங்க. அதன் மூலமா தங்கம் இதுல இருந்து தங்கம் வந்து படியும். அதான் ஆனோட் கேத்தோட். அதேதான், அதே டெக்னாலஜி வந்து ஆதி காலத்திலேயே தமிழர்கிட்ட இருந்துச்சு. அது இருந்ததுக்கான ஆதாரங்கள் தான் அகத்தியர் பேட்டரின்னு சும்மா நெட்ல தேடி பாருங்க. வருண் டாக்ஸ்ல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து காசு தேவைப்படுது அப்படின்னா, சொந்தக்காரன் நண்பர் அவன்லாம் கேட்கறது விட்டு இவனை நீ நம்பினா போதும்பா, அவன் அந்த எமர்ஜென்சில இருந்து வெளில கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு விஷயம் அதை எல்லாருமே ஏத்துப்பாங்க அப்படின்னா வந்து தங்கம் தான். தங்கம் தான் சிறந்த முதலீடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது, மின்னுவது. அதை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஆபரணங்கள்லாம் செய்யறோம், பார்க்க வந்து அழகா இருக்கும். அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து அது பெரிய அரசியல், உலக அரசியல்லே ஒரு பெரிய பங்கு ஆற்றுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது குடும்ப அரசியலா இருந்தாலும் சரி, உலக அரசியலா இருந்தாலும் சரி, தங்கத்தை வந்து தவிர்க்கவே முடியாது. தங்கம் இம்பார்ட்டன்ட்னு தெரியும், பட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எப்போத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு முறை வந்தது, தங்கத்தை வந்து மனுஷன் இந்த மாதிரி ஒரு மதிப்புக்குள்ளான ஒரு விஷயமா எப்போத்துல இருந்து வைக்க ஆரம்பிச்சான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரிக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நீங்க அதிகமா அந்த தங்கம் இதெல்லாம் போட்டு பார்த்தது பிடிக்காதுல்ல உங்களுக்கும்? பழக்கம் இல்ல நமக்கு. இல்லங்க, அந்த ஒரு சில்வர் கலர்ல போடுறதுக்கு ஒரு ஸ்டைலிஷா இருக்கும். அந்த தங்கத்தை வந்து ஆபரணங்களே ரொம்ப தவிர்த்துருவீங்களா? உத்ராஜ கொட்டை மட்டும் தான் இருக்கும். என்னங்க உங்க சொத்து வழக்கெல்லாம் சொத்து கணக்கெல்லாம் காமிக்க சொல்றாங்க, அதை எடுத்து காமிச்சிருக்கீங்க. இல்லங்க, எனக்கு வந்து அதை பார்த்த ஒரு மாதிரி அசிங்கமா. அம்மா வந்து கோல்டு போட்டுக்கோ அப்படிம்பாங்க. எனக்கு அது ஆரம்பத்துல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே போற பழக்கம் இஷ்டம் இல்ல. அது இல்லாம இன்னொரு விஷயம், சின்ன வயசுல நம்ம இந்த கல்யாணத்துக்கு இதெல்லாம் போகும்போது நம்ம கழுத்துல எல்லாம் தங்கத்தை மாட்டி விட்டுருவாங்க. சூதானமா தொலைச்சிடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பயப்படுத்துவாங்களா, அந்த பயத்தை தேடுவாங்க. அது ஒரு சின்ன வயசுலயே ஒரு டிராமாவாயி வேணாம்பா எதுக்கு வம்பு. மண்டபத்துல விளையாடிட்டு வருவீங்க பாரு, உடனே வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் தொலைச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன வயசுல ஒரு கோயில்ல இந்த கல்யாணம்லாம் 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கோயில்ல ஏதோ ஒரு இதுக்கு போனப்ப என் கையில இருந்த மோதிரம் வந்து நான் யானைக்கு போட்டுட்டேன். யானை கேட்டுச்சு, அதனால கொடுத்துட்டீங்க. எடுத்து போட்டிருக்கேன் போல, கையில வச்சிருப்பேன் போல, போட்டேன் போல. எங்க வீட்டுல கவனிக்கல, நானும் வந்துட்டேன். கூட்டு வந்து அப்புறம் எங்க அம்மா பாத்துருக்காங்க, கையில மோதிரம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கேன். சின்ன குழந்தை அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் வந்து யானைக்கு போட்டேன் அப்படின்னு இருக்கேன். நானு யானைக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வந்த வழியிலேயே நடந்து, கோயில்ல தானே வந்த வழியே நடந்து போனா யானைக்கு கால் கடியில தான் கிடந்திருக்கு மோதிரம். அதுவும் கீழே போட்டுருச்சு. நல்ல வேலை அதை சாப்பிட்டுட்டு இது போட்டிருந்தா அதை போய் மிதிச்சுட்டு தேடி இருந்திருக்கணும் அந்த சாணத்துல. வந்து எனக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து தங்கம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு வந்து எனக்கு ஏதோ தங்கம் அவ்வளோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் என்னோட டேஸ்ட்டுக்கு அப்படி இருக்கும். நிறைய பேர் கோச்சிப்பாங்க. நாடார் ஒருத்தர் இருப்பாரு, இவரு ஹரிநாடர். அவரெல்லாம் கிலோ கணக்குல தங்கம் போட்டு, அட்டகாசம் படத்துல அஜித் போட்டுருக்கிறது மட்டும் தான் எனக்கு நல்லா செட் ஆகுது பாக்குறது. வெள்ள வெஸ்ட் வெள்ள செட் போட்டு. எனவே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைலும் தாண்டி தங்கம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னைக்கு பாரு நம்மளோட வாழ்க்கை முறைக்குள்ள வந்திருக்கும் ஒரு மனுஷன் வந்து இந்த தங்கம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இரும்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்கோம், சரியா? தமிழக மக்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் தங்கம் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இது விலை உயர்ந்தது, இது கரன்சிலேயே மேலானது, இது வந்து லைக் நம்ம பத்தி பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு எப்படி சொல்றது மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை எப்படி வந்திருக்கும், ஏன் வந்திருக்கும்? அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரிணாம வளர்ச்சி சார்ந்த பார்வையில பார்க்கும் பொழுது பாலூட்டி உயிரினங்கள்ல, பல பாலூட்டி உயிரினங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். ஆட்டர் தெரியுமா, நீர் நாய், அதாவது நம்ம நன்னீர் நாயின்னு சொல்லுவாங்களா, அந்த ஆட்டர். அந்த ஆட்டருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு, எது பளபளப்பா இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கும். பளபளப்பா ஏதாவது மின்ற மாதிரி ஒரு இதுல ஒரு கூழாங்கலே நல்லா மின்னுல, தண்ணியில ஏதாவது பளபளப்பா ஒரு செல்லோ இல்ல வந்து அந்த நீங்க அந்த சிப்பியோடைய உள்பக்கம்லாம் வந்து பளபளப்பா சில சிப்பிகள் இருக்கும். அந்த மாதிரி பளபளப்பான பொருட்கள் எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணி அது வந்து தன்னுடைய சொத்து மாதிரி அது வச்சுக்கிட்டு இருக்கும், சேமிப்பு மாதிரி வச்சுக்கும். இது எதுக்கு அது சேமிக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே புரியல. நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, அது என்கிட்ட பளபளப்பான நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத அந்த இணைகிட்ட காமிச்சு அதன் மூலமா அதுக்காக பயன்படுத்தணும் ஒரு சிலர். அது ரொம்ப ஷைனிங்கா இருக்குன்னு நம்ம எப்படி கலெக்டபிள்ஸ் கலெக்ட் பண்றோமோ அது மாதிரி அதுவும் கலெக்டபிள்ஸ் கலெக்ட் பண்ணுதுன்னு இது ஆட்டருக்கு ரொம்ப சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப விசித்திரமா அது பண்ணுவாங்க சில விஷயங்கள். ஆனா அதே போல குரங்குகள் இருக்குல்ல, குரங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பா இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறது ஒரு பழக்கம்.
இது வந்து இயற்கையிலேயே ஏதோ ஒரு சில பறவைகளும் அதை செய்யுது. சில பறவைகளும் அதோட கூட்டுல கொண்டு போய் பளபளப்பான இதெல்லாம் வச்சுக்கும். நீங்க வந்து நம்ம மின்மினி பூச்சிகளை வந்து தூக்கணாங்குருவிகள் எடுத்து கொண்டு போய் அதோட கூட்டுல வந்து களிமண் குழப்பி ஒட்டி வச்சுட்றோம். அது மின்மினி பூச்சி உயிரோட இருக்க வரைக்கும் அந்த மின்னிட்டு இருக்கும்ல, அந்த மினுமினுப்பா இருக்கிற விஷயங்களை இயற்கைக்கு ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயமாக இருக்கு. அதன் அடிப்படையில தான் அந்த மினுமினுப்பு தன்மைக்கு ஒரு நம்மளை அறியாமலேயே ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு தன்மை அதுல ஏற்படுது. இதுதான் முதல்ல மனிதர்கள் இந்த தங்கத்தின் மீது ஈர்க்கப்படுவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கும். அதாவது மனித குரங்கா இருந்த காலகட்டத்திலேயே அவன் தங்கத்தை வந்து எடுத்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சில கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பகுதிகள் இருக்குல்ல, அந்த இடத்துலயுமே சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தங்க துகள்கள், அந்த சின்ன சின்ன தங்க கட்டிகள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது அவங்க அப்ப இருந்தே தங்கத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் முதலில் கண்டுபிடிச்ச மெட்டல் அப்படிங்கிறதே தங்கம் தான். எப்படி சொல்றீங்க? இல்ல ரொம்ப ஃபார் ஃபெச்டா இருக்கே. அதுதான் முதல்ல மனிதன் கண்டுபிடிச்ச மெட்டல். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மெட்டல்ஸும் ஓர் அப்படிங்கிற ஒரு இருக்கும், ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அந்த ஓரை வந்து நீங்க டைரக்டா பயன்படுத்த முடியாது எதுக்குமே. அது வந்து இப்ப அயன் ஓர் அப்படின்னா அது அயன் ஓர், அது ஒரு அந்த என்னன்னு பாருங்க, அதுல வந்து ஆக்சைடு இதெல்லாமே கலந்துருக்கும். அப்ப அதை வந்து அது இரும்பா இருக்காது, அது அயன் ஓரா இருக்கும். அந்த ஓரை வந்து திரும்ப வந்து நம்ம இரும்பாக மாத்துறதுக்கு அதுக்கு ஒரு சில கெமிக்கல் ப்ராசஸ் நம்ம பண்ணீங்கன்னா தான் அது இரும்பா மாறும். அதுக்கப்புறம் தான் அதை உருக்கி நம்ம பயன்படுத்த முடியும். ஆனா தங்கம் வந்து அதோடைய என்ன ஃபார்ம்ல இருக்கோ அதே ஃபார்ம்ல இருக்கும். இது இங்க மட்டும் கிடையாது, தங்கத்துடைய தன்மையே அதுதான். நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எரிக்கல் எல்லாம் இருக்குல்ல, எரிக்கல்ல சிலர்லாம் சொல்றது என்னன்னா, உலகத்துக்கு இல்ல, இந்த பிரபஞ்சத்துல நிறைய எரிக்கல்கள் இதெல்லாம் பறக்குது, நிறைய இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குல்ல, அது மாதிரி பெரிய பெரிய பாறைகள் முழுமையாகவே தங்கம் இருக்கலாம். முழு பாறையே ஆஸ்ட்ராய்டே மொத்தமா தங்கமா கூட இருக்கலாம். ஏன்னா அதை அப்படியே கூட நம்ம பயன்படுத்த முடியும். அந்த தங்கத்தை வந்து எந்த வித கன்வர்ஷனும் பண்ண தேவையில்லை. தங்கம் என்பது அதோடைய டைரக்ட் ஃபார்ம்லயே கிடைக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல். உடைச்சு உருக்கி அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி அது கிடைக்கிறதே தங்கமா தான் கிடைக்கும். உங்களுக்கு வேறையா கிடைக்காது. அது தங்கம் தங்கமா தான் கிடைக்கும். நீங்க அதனாலதான் நீங்க இந்த ஆப்பிரிக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த தங்கம் வந்து தண்ணியில அடிச்சுட்டு வரும், அலசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அலசி எடுப்பாங்கல்ல தங்கம். அப்படி அலசி எடுக்கிற அந்த தங்கத்தை அப்படியே கொண்டு போய் நீங்க உருக்குனீங்கன்னா தங்கம். நீங்க எந்த ப்ராசஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தங்கம் தான் முதல் மெட்டல், மனிதன் கண்டுபிடிச்ச முதல் மெட்டல். இதுக்கு தமிழ் ஒரு ஆதாரமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் தான் மூத்த மொழி. அதனால அந்த மூத்த மொழியில அந்த தகவல் பதிவாயிருக்கும்ல. தமிழர்கள் தங்கத்தை முதலில் சொன்ன பெயர் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பொன். புரியுதுங்களா? பொன் அப்படிங்கிறது தான் தங்கத்திற்கு தமிழர்கள் வச்ச பேர். ஏன்னா மின்னுவதால் பொன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பொன் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதுனால தான் அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்ச ஒவ்வொரு மெட்டலுக்கும் அந்த மெட்டல் அப்படிங்கிறதுக்கே அவங்க பொன் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இரும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கரும்பொன், செம்புக்கு வந்து செம்புங்கிறதே வந்து செம்பொன் அப்படிங்கிறதா செம்பு நம்ம சொல்றோம், மருவிதான் செம்புன்னு நம்ம சொல்றோம். அப்ப சிகப்பா இருக்கிற பொண்ணு, கருப்பா இருக்கிற பொண்ணு, வெளுப்பா இருக்கிற பொண்ணு, இந்த மாதிரி அந்த பொன் அப்படிங்கிறதே, ஆனா தங்கத்தை தான் பொண்ணுங்கிறது குறிச்சிருக்கு. அப்ப பொண்ணுங்கிறது தான் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், தங்கத்தை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு தான் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ப்ராசஸும் தேவையில்லை, நெருப்புல உருக்குனா போதும். அதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் வேட்டையாடி சாப்பிடும்போது இது பண்ணும்போது அந்த தங்க கட்டிகள் ஏதாவது பக்கத்துல வச்சிருந்தா கூட அது உருகிறத கவனிச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறதையும் கவனிச்சிருக்க முடியும். அப்ப இது உருக்கி இருக்குன்னு போது அது நமக்கு தேவைப்பட்ட வடிவத்துல அதை மாத்திக்க முடியுதுங்கிறத அவங்க ரொம்ப சுலமா அப்ப அடிப்படையில அந்த மெட்டல் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதே தங்கம் தான். இதன் காரணமாகத்தான் தங்கத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோங்கிற காரணத்தினாலதான் தங்கம் ஒரு ப்ரீசியஸான மெட்டலாக ஆரம்பம் முதலே கடைபிடிக்கப்படுகிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தங்கம் வந்து ரொம்ப உலகத்துல கம்மியா இருக்கு, அதனாலதான் ப்ரீசியஸ் மெட்டல் அப்படிங்கிறது. பிளாட்டினம் அதை விட கம்மி தான். புரியுதுங்களா? அதை விட எத்தனையோ பொருட்கள் கம்மி. பட் ஆனா இந்த பிளாட்டினம், இந்த டைமண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாலடைல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது அந்த மார்க்கெட்லாம் வந்து ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது, அப்பப்ப இருக்கும். டைமண்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளா முடிவு பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு வேல்யூ, இல்லைன்னா இல்லை அப்படி. ஆனா தங்கம் அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களாலையும் தங்கம் என்பது வேல்யூவாக ஏற்றுக்கொள்ளப்படுவது. அப்ப இது உளவியலாவே மனித இனத்திற்குள்ள தங்கம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இன்னொரு சில இந்த வேற்றுக்கிரக வார்சிகள் இந்த இதெல்லாம் வந்து பேசும்போது சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் வந்து ஒரு யுனிவர்சல் கரன்சியாகவே இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஓகே. புரியுதுங்களா? ஏன்னா அது அது அதோட அந்த உருவாக்குற தன்மையிலேயே வந்து அதோடைய அந்த அந்த டேபிள்லயே அது இருக்கக்கூடிய இடம்ங்கிறது இன்னர்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான மாற்றமும் தங்கத்துக்கு நீங்க சொன்னீங்களே அது விஷயம். இதாகாது. அது நேச்சுரல் ஃபார்ம்லயே அப்படியே டைரக்டாவும் கிடைக்கும். இந்த மாதிரியான தன்மைங்கிறது வந்து யுனிவர்சலாவே தங்கம் வந்து ஒரு வர்த்தக பொருளா நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு ஏலியனோட நீங்க வந்து ட்ரேட் பண்றீங்கன்னா கூட அங்க போய் அமெரிக்கன் டாலர்லாம் கொடுக்க தேவையில்லை. தங்கமா தான் அது இருக்கும். அந்த ட்ரேடிங் வந்து தங்கத்தோட தான் இருக்குங்கிறது தான் பல பேருடைய கணிப்பு. இது நம்பப்படுறது கணிப்பு, என்ன பிசினஸா பண்ணிட்டு இருக்கான், பட் அப்படி கணிக்கிறாங்க. ஏன்னா தங்கம் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மெட்டலாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அதே போல இன்னைக்குமே பாருங்களேன், உலகம் முழுக்க பல நாகரிகங்கள் இருக்கு. எல்லா நாகரிகத்திலுமே தங்கம் தான் வந்து மூலதன வணிக பொருளா இருக்கு. தங்கத்தை வந்து மதிப்பில்லாதது அப்படிங்கிற மாதிரி எந்த நாட்டிலுமே அப்படி கன்சிடர் பண்ணல. சான்ஸே இல்ல. இங்க வந்து இரும்புங்கிற புது டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிச்சனால இரும்புக்கான வேல்யூ வந்து ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆமா, இப்ப மன்னர்மன்னன் கூட ரைட் அப்ல போட்டிருந்தாரு. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல தங்கத்தை வந்து இரும்பு மாதிரியும் இரும்பை வந்து தங்கத்து மாதிரியும் வந்து அதாவது என்னன்னா ஆபரணங்களாக யாரும் இரும்பு போட்டுக்கல. இரும்பு வந்து ஒர்க்கிங் இதுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். தங்கத்துல வந்து நீங்க எதையும் பெருசா வளைஞ்சிரும், ஈஸியா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. இரும்பு தான் உறுதி தன்மை அதிகமா இருக்கும். நீங்க தங்கத்துல போயிட்டு ஒரு அறுவாலை செஞ்சீங்கன்னு வைங்க, அது ஒரு இரும்பு அறுவாள் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து இரும்புக்கு அந்த மதிப்பு அதிகம், எக்குக்கு அந்த மதிப்பு அதிகம். இந்த டெக்னாலஜி தமிழர்கிட்ட இருக்கும்போது இந்த இரும்புக்கான வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட இல்ல. சிம்பிளா சார், இன்னைக்கு ஐபோன் வேலை அதிகமா இருக்குன்னா ஏன் ரீசன்? டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்கு, அதனால அவங்ககிட்ட கொடுக்குறான், நீங்க வாங்கிக்கிறீங்க. அதே இது நம்ம இங்க தயாரிச்சோம்னா விலை கம்மியா தானே இருக்கும். அவங்க தங்கத்தை கொடுத்து நம்ம கிட்ட இருந்து அந்த இரும்பு இது வந்து ஆமா, அதனாலதான் வந்து பைபிள் எல்லாம் ஒரு வெர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, சாத்தான் புது புது விடயங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட விற்பனை செய்யும், அதெல்லாம் வாங்காதீங்க. அதே போல இந்த சாட்டானிக் ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முத்து, தங்கம் இது எல்லாத்தையுமே வச்சு ரீசன் என்ன, அதெல்லாமே அவங்க வெறுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இந்த மெட்டல் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம கிட்ட இருக்க வளங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. வெறும் மிளகு இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணி நம்ம தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ அதனால இது வந்து கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பார்வை வந்து அங்க இருந்துச்சு அந்த காலத்துல. அப்ப இங்க அடிப்படை என்ன அப்படின்னா, தங்கம் எல்லா மக்களாலும் எல்லா காலகட்டத்திலும் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனா அது அதோடைய மெட்டீரியலிஸ்டிக் இதுலதான், புரியுதுங்களா? அதாவது தங்கம் தங்கமா தான் இருக்கணும். அதனால நாங்க கோல்ட வந்து இந்த பத்திரம், கோல்டு பத்திரம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது தங்கம் அல்ல. கோல்டு பத்திரம் தங்கம் வாங்குறது இல்ல. தங்கம் வாங்குறதா நினைச்சு ஒரு பத்திரம் வாங்கிக்கிறது. அதான் உங்களுக்கு நீங்க வாங்கின தங்கம் எங்க கிட்ட இருக்கு, அததான் நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு நம்பு. என்ன நம்ப மாட்டியா? நான் அரசாங்கம் இல்லையா, என்ன நம்புடா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா பத்திரம். இதை நம்பி வாங்குங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வாங்காதீங்க. தங்க பத்திரம் இதெல்லாம் வந்து தங்கம் நேரடியா வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டான விஷயம். மித்தவங்களும் கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களாம் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக, ஏன்னா கோல்டு யாருமே நிறைய பேர் காயினா வாங்குறதுல இதா வாங்குறதுல அது இவ்வளவு டாக்ஸ் இருக்கு அவ்வளவு டாக்ஸ் இருக்கு, ஆனா கோல்டு பத்திரம் வாங்குங்கலாம் சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த மேனிபுலேஷனுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. அவங்க எல்லாம் வந்து அதாவது இந்த பொருளாதார நிபுணர்கள்னு சொல்லிட்டு யாரோட பொருளாதாரத்தை பேசுவாங்கன்னா, மக்களை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பொருளாதார மேதைகளுடைய பொருளாதாரத்தை இவங்க பேசுவாங்க. நம்ம அப்படி சொல்லல, தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுறோம். தற்சார்பு பொருளாதாரத்துல தங்கம் உங்ககிட்ட இருக்கணும். அதனாலதான் தங்கத்தை வந்து நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், இது என்னைக்கான நடக்கலாம். நடுவுல மோடி கவர்மெண்ட் வந்த டைம்ல கூட ஒரு நடுவுல ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதாவது ஒரு பெண்கள் ஒரு இத்தனை பவுனுக்கு மேல தங்கம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வரப்போவதா ஒரு செய்திகள் அங்க எங்கேயும் வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அது மோடி கவர்மெண்ட் வந்த புதுசுல அந்த பேச்சு வந்துச்சு. அப்பவே பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சாங்க. நியூஸ் சேனல்லாம் வந்திருக்கும், அது பாத்தீங்கன்னா தெரியும். இத்தனை பவுனுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து 25 பவுனுக்கு மேல அவங்க லீகலா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். அது வந்து இந்தியாவுக்கு பண்ண முடியாது, நீங்க வந்து அது அப்படிங்கறனால அதுக்கப்புறம் அதை பத்தியே பேசல, அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி டிராஃப்ட் வரைக்கும் வந்துச்சானே தெரியல, அது ஒரு பேச்சு பொருளா வந்துச்சு. அதுக்கப்புறமே அதை வந்து அதை பாலிசி ஆக்கல. இப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களிடம் தங்கம் இருப்பது எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் விருப்பப்படாது. ஏன்னா மக்கள் கிட்ட பொருளாதாரம் இருக்குன்னு அர்த்தம். அது இல்ல பாரு, இப்ப இந்தியால நம்மளுக்கு ஒரு வழக்கம், யூரோப்பியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம வீடுகள்லயே நிறைய தங்கம் இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தங்கம் இருப்புன்னு ஒண்ணு காட்டிதான் நம்மளோட கண்ட்ரியை வேல்யூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களோட பிரஜைகள் கிட்ட தங்கம் இருக்கிறதும் அந்த கண்ட்ரிக்கு வேல்யூ இல்லையா பாரு? அதாவது கண்ட்ரிக்கு வேல்யூ இல்லைன்னு நீங்க ஆஸ் எ கண்ட்ரி என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை பாக்குறீங்கன்னு இருக்கு. அது அந்த நாட்டுக்கு பலம் தான். மக்கள் அனைவரிடமும் தங்கம் இருப்பது அந்த நாட்டுக்கு பலம் தான். ஆனா அது அவங்க அப்படி பாக்குறது இல்ல. அவங்க இந்த தங்கத்தை வந்து அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அந்த தங்கத்தை மூலமா காமிச்சு கடன் வாங்கலாம். அந்த தங்கத்தை மூலமா காமிச்சு அவங்களோட இதுக்கு பண்ணலாம். அந்த தங்கத்தையும் கூட ஆக்சுவலா வந்து நம்ம ஒவ்வொரு கரன்சிக்கு பின்னாடியும் அதுக்கு அளவுக்கு தங்கம் இருக்கணும் அப்படிங்கறதுதான். ஆனா அது அப்படி இருக்கா?
அப்படி இல்ல அப்ப அங்கேயே வந்து பேப்பர் கரன்சியோடைய இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுதுல. நீங்க போய் எல்லாரும் போயிட்டு இங்க காசை கொடுத்து என் தங்கத்தை திரும்ப கொடுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நாடே திவாலாயிரும். கரெக்டா? சோ இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நான் கொடுக்குறேன் நம்பிக்கை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படைன்னு போறதுல தான் இந்த காகிதோ இதெல்லாமே உள்ள வருது. ஆனா தங்கம்ங்கிறது டைரக்ட் டீலுங்க. என்கிட்ட இவ்வளவு பவுண்ட்ல இவ்வளவு கேரட்ல தங்கம் இருக்கு, தொட்டு பார்க்க முடியும். இந்த இதுக்கு எவ்வளவு நீ இது பண்ற, இதுக்கு இந்த என்ன பொருள் நீ தர, இந்த டீல் நல்லா இருக்குல்ல. இதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் பொருளாதாரம். பொருளாதாரம் இதுதான். பொருளே அங்க இல்லைன்னா என்ன பொருளாதாரம்? பொருளே இல்ல, ஆதாரமும் இல்ல. அப்ப இதுதான் வந்து ஃபேக் எக்கனாமி. இந்த ஃபேக் எக்கனாமி தான் இன்னைக்கு வந்து குளோபலைசேஷனா மாறி இருக்கு. இன்னைக்கு குளோபலைசேஷன் எக்கனாமிங்கிறது ஃபேக் எக்கனாமி. வணிகர்கள் கட்டமைச்சுக்கிட்ட ஒரு பொய்யான கட்டமைப்பு, அவங்களோட நன்மைக்காக, அவங்க நன்மைக்காக பெரும் வணிகர்கள் கட்டமைத்து கொண்ட ஒரு பொய் கட்டமைப்பு. இந்த பொய் கட்டமைப்புல மக்களோட கையிருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். மக்கள்கிட்ட இருந்து புடுங்குறதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுல அந்த ஆபரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறனால தான், அந்த பண்பாடு இருக்கிறனால தான் தங்கம் என்பது நம்மளுடைய புழக்கத்துல இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அரபி பெரிய பணக்காரனா இருப்பான், ஆனா அவங்ககிட்ட இருக்க தங்கத்தை விட நம்ம ஊர்ல சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்க தங்கம் அதிகமா தான் இருக்கும். தங்கத்துல அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் தங்கம் பெருசா யோசனையில இருக்காது. இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் கடாஃபி போன்றவர்கள்லாம் வந்து என்னுடைய பெட்ரோல் கச்சா எண்ணெய் வந்து என் நாட்டை விட்டு போயிருச்சு அப்படின்னா திரும்ப என்கிட்ட எதுவும் இல்ல, அவரு தங்க தினார்ல எனக்கு இது பண்ணுனாரு, கோல்ட குடுனாரு. நீ வந்து டாலர் கொடுக்காத, இதெல்லாம் பேப்பர், இந்த பேப்பர்ஸ் நான் என்ன பண்றது, தூக்கி போடு, எனக்கு கோல்டா கொடுன்ட்டாரு. அது இவங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் கடாஃபியை போட்டு கொன்னது. கடாஃபி வந்து என்னோட நாட்டுல இருக்க எண்ணெய் வளம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என் நாட்டுல என்ன இருக்கும்? உன் காகித குப்பை வச்சு நான் என்ன பண்றது? எல்லா காசு ஆயிடுவேன் நானும். அப்ப அதனால என்னன்னா அதுக்கு அடுத்து தங்கம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மூலாதானம் இருக்கும். அப்ப எனக்கு நான் தங்கமாக கொடு. அப்ப என்ன பண்ணலாம், நான் ஆயில் தரேன், அதுக்கு இணையா நீ வந்து கோல்ட கொடு. அதுக்கு பேர் கோல்டன் தினார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து தங்க காயின் அது அதை கொண்டு வந்தாப்புல. அதுதான் வந்து பெட்ரோ டாலர் எக்கனாமிக் வந்து பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு கடாஃபி எல்லாம் காலி பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாடும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருக்காப்புல, மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போய் அவங்க நாட்டை ஃபுல்லா சூறையாடி என்னத்தை எடுத்துட்டு வந்தானுங்க? தங்கத்தை. முழுக்க டன் கணக்குல தங்கத்தை வந்து அந்த நாட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான் அந்த நாடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முன்னேற முடியாது. ஒரு நாட்டுடைய இப்ப இந்தியாவுடைய தங்க இருப்பு வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்தியாவால மீண்டெழவே முடியாது. ஸோ அதனால ஆனா இப்ப இந்தியா மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் வந்து தங்கத்துக்கு ஓவர் எக்ஸ்போஸ் ஆஃப் மணியை வந்து பயன்படுத்தி தங்கத்தை இழுப்பை இழந்தாலும் மக்களிடமே தங்கம் நிறைய இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாது. மக்களே தங்கத்தை வாங்கிட்டே இருக்காங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கோம் தங்கத்தை, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறோம். ரீசெண்டா கூட சொன்னாங்க உலகத்துல இருக்க எவ்வளவு தங்கத்தோட கம்பேர் பண்ணா இந்தியா மக்கள் கிட்ட இருக்க தங்கத்தை கூட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த தங்கத்தை வந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். அது இருக்கிற வரைக்கும், அந்த ட்ரெடிஷன் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. இந்த ட்ரெடிஷன் நமக்குள்ள இதுக்காக புகுத்தப்பட்டிருக்கலாம். இதுக்காக தான் அது இருந்திருக்கு. இதுக்காக தான் அந்த தங்கத்தை வந்து ஒரு எல்லா செய்முறைகள்லயும் தங்கத்தை உள்ள கொண்டு வந்தது. கல்யாணம், நகைக்கு, இதுக்கு. இப்ப இல்ல இன்னொன்னு என்னன்னா நம்ம ஊர்ல வந்து பெண்களுக்கு சொத்து இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு புரிதல். ஆண்களுக்கு அசையா சொத்து, அசெட்ஸ் வந்து அசையும் சொத்து, அசையா சொத்து, மூவபிள் அசெட்ஸ், இம்மூவபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மூவபிள் அசெட்ஸை கொடுப்பாங்க கையில. சரி. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்மூவபிள் அசெட்ஸை கொடுப்பாங்க. ஏன்னா இன்மூவபிள் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா நிலம், வீடு, இதெல்லாம் நிலையான சொத்து. இது அங்கிருந்து அந்த காலத்துல பாதுகாக்கணும். ஒரு ஆண் தானே அதை பாதுகாத்துருக்க முடியும். அவன் இருக்க வரைக்கும் அந்த பாதுகாப்பு. இன்னைக்கெல்லாம் சில பேர்லாம் சொல்றாங்களே எனக்கு 1000 ஏக்கர் இருக்கு, 2000 ஏக்கர் இருக்குன்னு ஆந்திரால இருந்து வந்தவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. அது எப்படி சொல்றீங்க? நீங்க இங்க சம்பாரிச்சிங்களா? இல்ல, மாற என்ன, இங்க ஒருத்தன் பாதுகாத்துட்டு இருந்திருப்பான், அவனை கொண்டுட்டு அதை எடுத்துக்கிட்டீங்க. புரியுதா? கைப்பற்றுதல் அன்னைக்கு. ஆனா அது அன்னைக்கு இருந்த அந்த சட்டத்துல அது நாம்ஸ். இன்னைக்குதான் இந்த பத்திரப்பதிவு அது இது. இன்னைக்கு வந்து ஒருவர் பத்திரப்பதிவு செய்து வைத்திருந்தார், அவரை நான் கொன்றுவிட்டு அந்த நிலத்தை நான் எனக்கு உடைமையாக்கி கொண்டேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதை பண்ண முடியாது. ஆனா அன்னைக்கு அதை பண்ணலாம். அன்னைக்கு அப்படி பண்றது மூலியமா தான் நிலங்களை வந்து அவங்களால அக்வயர் பண்ண முடிஞ்சது. வேற ஒரு மண்ணுல வேற ஒரு இடத்துல நிலங்களை உருவாக்கிக்க முடியும்னா அப்படிதான் நடந்துச்சு. அப்ப அன்னைக்கு வந்து பெண்களிடம் கொண்டு இம்மூவபிள் அசெட்ஸை கொடுத்தா அந்த பெண்களுக்கு என்ன ஆகும்? பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும். இந்த சொத்துக்கான உரியவள் வந்து இந்த பெண் அப்படின்னா அந்த பெண் வந்து முதல் குறியாக்கப்படுவாள். இது பிரச்சனையை உருவாக்கும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா மூவபிள் அசெட்ஸ் மட்டும்தான் பெண்களுக்குன்னு தமிழர்கள் முடிவு பண்ணாங்க. மூவபிள் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா வாகனங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நகைகள், தங்கங்கள், வெள்ளிகள், அப்புறம் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவங்க வச்சுக்கலாம். அதான் அவங்களோட சொத்து. இந்த மாதிரி அப்ப நீங்க தமிழர்கள் பெண்களுக்கு சொத்து கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப பச்சை பொய். சொத்து கொடுத்தாங்க.
அந்த சொத்துல மூவபிள் அசட்ஸை கொடுத்தாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த பெண் வேற ஒரு வீட்டுல போய் வாழ போறவங்க. அப்ப அவங்க கிட்ட போகும்போது தான் அது அப்ப அந்த கொடுக்கறது தங்கமாக கொடுக்கறது தான் அது மரபாக அன்று முதல் இன்று வரை தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. ஸோ இது இப்படிதான் இந்த ட்ரெடிஷன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். அப்ப அதுல தமிழர்கள் கொடுத்த ஒரு மிக முக்கியமான சொத்துங்கிறது தங்கம். இதுல நகரத்தார்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தாலி போடுவாங்க பாத்தீங்கன்னா, நகரத்தார் தாலி. நார்கோயில்ல கூட அதே மாதிரி கொஞ்சம் தொங்குற தாலி போடுவாங்க. அதுதாங்க நகரத்தார் தாலி தான். நீங்க வந்து எல்லா ஊர்லயுமே தாலி தொங்கதாங்க செய்யும். இவ்வளவு தூரங்க அதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கும். பாத்தங்க ரோட்டு பெருக்கிற போது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அது. நகரத்தார் தாலி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பயங்கர வெயிட்டா இருக்கும். அது ஒரு அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன் நானு. கிலோ கணக்குல இருக்கும். அது அவங்க ஆக்சுவலா ரெகுலரா போட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு தொங்கிரும். அது ரெகுலரா எல்லாம் போட முடியாது. அது வந்து ஒரு நல்லட்டியோட அட்டிய மாதிரி இறக்கி விட்டுரும். தொங்கட்டான் நம்ம ஏதாவது சொல்லுவோம், காதறுத்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. தொங்கட்டான் போட்டு அந்த காலத்துல தமிழ் பெண்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து காதை எடுத்து அதை புடுங்கிட்டு போனாங்கிற யார் அவன் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் சொல்லல, ரைட்டு. கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க யார் அந்த அவன் அப்படின்ட்டு, யார் அந்த அவன், காதறுத்தவன் யார் அப்படின்ட்டு. ஸோ இங்க என்ன அப்படின்னா, அந்த தங்கம் என்பது அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நகரத்தார் தாலிலாம் வந்து அந்த அளவுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சொத்து. சப்போஸ் அங்க ஹஸ்பண்டோட பிசினஸ்ல ஏதாவது தொழில் கப்பல்ல தானே அன்னைக்கு தொழில் பண்ணுவாங்க. அந்த கப்பல் மூழ்கிடுச்சுன்னு வைங்களேன், இவங்களோட அந்த ஒரு அந்த இது இருக்குல்ல, அந்த நகையை கொடுத்து பண்ணாவே 2-3 கப்பல் வாங்கலாமா, மீட் எடுத்துடலாம். 2-3 கப்பல் வாங்க முடியுமா. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா தான் அவங்க அந்த தங்கத்தை எடுத்துருப்பாங்க. அப்ப தங்கம் என்பது மதிப்பில் குறையாதது, என்றும் காலங்காலமாக மனிதர்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்துலதான் இருக்கும். தங்கம் வந்து என்னைக்குமே வேல்யூ இல்லாம போயிரும்னு ஒரு சூழலே இருக்காது. அது சும்மா இந்த ஏற்ற வேலை. இன்னொன்னு, இந்த தங்கம் ஏங்க விலை ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் கேட்கலாம் வந்தேன் நெக்ஸ்ட். அது எல்லாமே இந்த மார்க்கெட் எக்கனாமினால நடக்கிறது. தங்கத்துக்கு வேல்யூங்கிறது எதை வச்சு அடிப்படை இருக்கோ அதோடைய எத்தனை பேர் வாங்குறான் எத்தனை பேர் விற்கிறாங்கிறத பொறுத்து. அவ்வளவுதான். அதனால அந்த நியூஸ்ல போட்டுட்டே தங்க விலை ஏற்றம் எவ்வளவு பேர் வாங்குறாங்க. நீங்க அதிகமா வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நகையோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா நகையோட ரேட்டு கம்மியாகும். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளாதார தடையெல்லாம் வரும் பொழுது நிறைய பேர் நகையை வாங்குறத குறைச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் காசுலாம் நிறைய வருது அப்படின்னா நம்ம எல்லாம் நிறைய நகை வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட ரேட்ல இவ்வளவுதான் ஃபிளக்சுவேஷன். ஆனா இந்த ஃபிளக்சுவேஷனுமே டிசைட் பண்றவன் யாருன்னா பெரும் முதலாளி தான். வேர்ல்டு ஃபுல்லா அவன் தான் சொல்றான். யாரு இதை உட்காந்து பாத்துட்டு இருக்கா, இவன் தான் சொல்றான். இருந்து அதுக்குன்னு ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பிச்சுக்குவான். அவங்க ஒரு இது கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை நம்ம நம்பணும். நேத்து வரைக்கும் ஒரு ரேட்டுமா, அடுத்த நாள் கடையில போனீங்கன்னா இன்னைக்கு ரேட் ஏறிடுச்சுங்க அப்படிமா. இதை நம்ம நம்பியே ஆகணும், வேற வழி இல்ல. இதுதான் இது ஒரு மறைமுக சிஸ்டம். அப்புறம் அவன் சொல்லுவான் இந்த முத்திரை இருக்கணும் அந்த முத்திரை இருக்கணும், அப்படி இருந்தா தான் அதுக்கு வேல்யூ, இப்படி இருந்தா தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழைய ஆக்சுவலா பியூரா இருக்க தங்கம் நம்ம இதுல இப்ப கூட இதுல நிறைய கலப்படம் பண்றான். கலப்படம் இல்லாம பியூரா இருக்க தங்கத்தை கூட அவன் கம்மியான ரேட்டுக்கு எடுப்பான். என்ன முத்திரை இல்ல, அதான் அவனோட பிசினஸோட டெக்னிக். என்ன முத்திரை, நீ என்ன வேற என்ன குவாலிட்டி செக் பண்றதுல நீ பாக்குற எவ்வளவு பவுன் இருக்குன்னு மட்டும் தான் நீ பாக்குற, வேற எதுவும் பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து அதுல முத்திரை இருந்துச்சுன்னா நான் வந்து நல்ல ரேட்டுக்கு, இதை விட பழைய நகைகள் வந்து அதை ரொம்ப நல்ல அதிகமான கேரக்டர் இருக்கக்கூடிய நகைகள் கூட இருக்கும். ஆனா அதை கூட அவன் வந்து ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அந்த முத்திரை கிடையாதுமா. அந்த முத்திரை இருந்துச்சுன்னா இந்த ரேட்டு, இல்லைன்னா இல்ல. ஒரு கவுன்சில் போட்டு எவ்வளவு பெரிய விஷயம் கட்டுப்படுத்த முடியும்ல. அதான் ஒரு மேல ஒரு முதலாளி மாதிரி உட்காந்துக்கிட்டு அதை டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா கவர்மெண்ட் பண்ணணும். ஆனா அது கவர்மெண்ட் பண்ணாம அது நான் கவர்மெண்டல் பாடிஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறோம் நம்ம. ஐ திங்க் ஜூஸ் தான் நிறைய இந்த தங்க பிசினஸ்ல அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு உலகம் முழுக்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன எனக்கு வைத்தறிச்சல்னா பாரு, எல்லா வியாபாரமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்களே ஏதோ சொல்லியிருந்தீங்கன்னா மதுரையை சுத்தி பாரு, ஒரு 10 கடைக்கு போ, யார் வச்சிருக்கா கடை. இதை கூட இப்ப இந்த ஆடு நம்ம உரிச்சிட்டு இருக்க போறத கோழி மூட்டி விட்டாங்க. தங்கத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சிரிப்பு. ஒரு நகைக்கடை, ஒரு கேரளாவில இருந்து வரக்கூடிய ஒரு நகைக்கடை. அது இப்பதான் சமீபத்துல தான் டிவில ஆட் பாத்துட்டு இருக்கேன். ஆஜ் மே கா ஓக் மே காகு மே தாலா அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுலாம் தெரியல. அந்த பாட்டை பாடிட்டு அந்த பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டை பாடிட்டு கடைசியில தமிழக பெண்கள், டேய் என்னடா எல்லாம் ஹிந்தில பாடினீங்க, எல்லாம் ஹிந்திக்கார பொண்ணுங்களா தான் இருந்துச்சு. தமிழக பெண்களின் பெருமைன்னு என்னமோ சொல்லுவாங்க. அது சரி, அது ஏதோ ஒரு ஹிந்தில விளம்பரத்துல ஆஜ்மே ஆகா ஓகான்னு பாடினாங்கன்னா அது ஓகே. அத தமிழ்ல ஆடு போடுறீங்க, தமிழக பெண்கள்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டு பெண்களின் பாரம்பரியம்லாம் பேசுறீங்க, ஹிந்தில தான் போடணுமாடா ஒரு விளம்பரம். அது ஏதோ ஒரு நகைக்கடை, ஆனா கேரளா பேஸ்டு நகைக்கடை. அதுல இந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. அவசர அவசரமா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி போட்டுருப்பாங்க போல. இல்ல அது ஒரு தமிழ் பாட்டு போட்டா என்ன,
அந்த இடத்துல ஒரு தமிழ் பாட்டை போட்டு போக வேண்டியதானே. ஹிந்தி பாட்டு சொக்கத்தங்க ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி வாங்கிட்டு போறோம் நாங்க. ஆமா வேண்டாம் நான் சொல்றோம். ஆனா அது பாருங்க அப்படியே மாத்தி விட்டு அது வந்து அது அவங்களெல்லாம் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தமிழ் பெண்கள் ஹிந்திலியா படிப்பாங்க, ஏதோ கல்யாண நிகழ்ச்சியில ஹிந்தியில பாடுற மாதிரி ஒரு உளவியல் தாக்குதலாவும் இதை பண்றாங்க. ஓகே ஒரு சர்டன் குரூப் மட்டும். ஆனா இப்ப அந்த பிசினஸ் பண்ணுது, அது உங்களுக்கு யாருன்னே தெரியும். தங்கம்னா டக்குன்னு நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவா? நம்ம வாங்குறதுனாலும் சரி அடகு வைக்கிறனாலும் ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். நம்ம தமிழ் சினிமா கூட காட்டியிருப்பாங்க. பட் அவங்களோட கண்ட்ரோல்ல அது போயிருச்சு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி மொனோபாலி வந்துச்சு இல்லையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நான் கேட்கிறேன். ஆமா, நீங்க போயிட்டு ஒரு தங்கத்தை நீங்க ஹோல்சேல் எல்லாம் கொடுத்து வாங்குறதுன்னா ஒரு சாதாரண ஆளால வாங்க முடியாது காசு. ஆமா அது அப்படிதான் போயிருச்சு. அத வந்து ஒரு காலத்துல தமிழர்கள் நம்ம கிட்டயும் அந்த மாதிரி சில சமூகங்கள் இருந்தாங்க, நகரத்தார் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அன்னைக்கு அந்த தொழில தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை மட்டும் அங்க இருக்கிற சில சமூகம் ரொம்ப கம்மியாயிடுச்சு பாரி. செட்டிங்கிறதுலாம் இல்ல, நகரத்தார அவங்க தனியா வெவ்வேறு பேர்ல இருப்பாங்க. செட்டி அப்படிங்கிறது வேற, செட்டியார் அப்படிங்கிறது வேற, இதெல்லாம் வெவ்வேற. அப்ப இது என்ன அப்படின்னா, தமிழர்கள் கிட்ட வணிகர்கள் இருக்கிறாங்க, ஆனா தமிழ் வணிகர்கள்ட்ட இன்னைக்கு வணிகம் கிடையாது. குடி ரீதியாகவே அவங்க வணிகர்களாக இருந்தாலும் அவங்க அந்த வணிகர்கள்ட்ட வாணிப செட்டியார் இருக்கிறாங்க, நகரத்தார்கள் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய தமிழ் செட்டியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த பொருளாதாரம் என்பது இல்லாம போயிடுச்சு. ஓகே, சோ அல்டிமேட்டா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம எவ்வளவுதான் தங்கத்தை பத்தி பேசி பண்டைய காலத்துல அது அந்த அதோட தன்மை அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் தான். நம்ம எல்லாருமே தங்கத்துல முதலீடு பண்ணுங்க, அதை நம்பலாம், ஏதாவது எமர்ஜென்சினா அது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓப்பனா சொல்லுங்க பாரி, தங்கம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லைனா, இல்ல டக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அந்த தேவைப்படுது, இல்ல யாராவது ஒருத்தர் சொந்தக்காரன் கிடைக்குங்க, அதுக்குதானா அதுக்குதானே நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அப்படிதான் பார்க்கணும். தங்கம் என்பது அப்படி பார்க்க கூடாது. அதாவது என்னன்னா, நம்ம எதிர்பார்க்காத நம்ம கையில கொஞ்சம் காசு நிறைய வருது, நம்ம கிட்ட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது நான் திரும்ப சொல்றது 2 விஷயத்துல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரி, ஒண்ணு நிலம், ஒண்ணு தங்கம். நிலங்களுக்கு என்னைக்குமே வேல்யூ இருக்கும். இந்த இந்திய அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், அரசுகள்னு ஒண்ணு இருக்க வரைக்கும் நிலத்துக்கு வேல்யூ இருக்கும். இப்ப சப்போஸ் நாளைக்கு வேற ஏதோ நாடே இந்தியாவையே கைப்பற்றுதுனே வச்சுக்கோமே, அப்படியே கைப்பற்றி வேற ஒரு ஆட்சியே நினைக்க எப்படி வெள்ளக்காரன் ஆட்சியே வர மாதிரி இருந்தா கூட அந்த கவர்மெண்ட்னால நில உரிமைகளை பறிக்க முடியாது. அப்படி பறிச்சா அது பெரிய பிரச்சனையாயிரும். அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த நிலங்கள்லாம் யாரோட நிலங்களோ அதுல டாக்ஸேஷன் அதெல்லாம் வேற மாறியும். ஆனா அந்த நிலம் அப்படிங்கிறது அதுல அது யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓவர் ரைட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஓவர் ரைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். அதனால மோஸ்ட்லி அதை பண்றதுக்கு யோசிப்பாங்க எந்த ஒரு இன்றைய சூழல்ல. ஆனா ஒரு காலத்துல அதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணாங்கதான். அன்னைக்கு இருந்த சோழர்கள் காலகட்டத்துல இருந்த நிலவுடைமை சமூகங்கள் எல்லாம் வீழ்த்திட்டு அவங்க கிட்ட இருந்த நிலங்கள் எல்லாம் பிற்கால படையெடுப்பாளர்கள் கையில எடுத்துக்கிட்டது எல்லாம் பாக்குறது தான். திருடுறதுங்கிறது நடக்கதான் செய்யும். ஆனா மேஜரா அது நடக்காது. நிலங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய அளவுல நடக்காது. தங்கம் அப்படிங்கிறது மூவபிள் அசெட். இப்ப நீங்க இம்மூவபிள் அசெட் அப்படின்னா நீங்க நிலம் தான், வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இம்மூவபிள் அசெல்ட் வராது. நிலம் தான் இம்மூவபிள் அசெல்ட். அதனால முடிஞ்ச வரைக்கும் விவசாய நிலமா இருந்தாலும் சரி, நீங்க வீடு மனை கட்டுறதுக்கு நிலமாக இருந்தாலும் சரி, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லேண்டை வாங்கி போடுங்க. உங்களுக்கு என்னைக்குமே வேல்யூ கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சில இடத்துல வேகமா ஏறும், சில இடத்துல கிராஜுவலா ஏறும். ஆனா ஏறும், இறங்காது. புரியுதுங்களா? அதே போல தங்கமும் ஏறிக்கொண்டேதான் இருக்கும், விலை இறங்காது என்னைக்குமே. அது அப்படியே இறங்கினாலும் சும்மா இப்படி. ஆனா அது ஒரு ஸ்கேல் பாத்தீங்கன்னா அது மேல போய்கிட்டே தான் இருக்கும். சும்மா ஒரு 100 ரூபாய் இறங்கும், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் ஏறும், அப்புறம் திரும்ப ஒரு 100 ரூபாய் இறங்கும், அப்புறம் 300 ரூபாய் ஏறும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் இப்படிதான் போயிட்டு கிராஜுவல் இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கும். சும்மா சின்ன டிராப் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ல நடக்குது. அதனால தங்கத்தை இம்மூவபிள் அசெட் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பயன்படுத்திக்கலாம், வாங்கி வச்சுக்கோங்க. அது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு முக்கியம். இப்ப தங்கத்தை பாதுகாக்கிறதுங்கிறதுல தான் பெரிய சிக்கல்ங்கிறது ஏற்படுது. தங்கம் எல்லாருக்கும் வேல்யூ எல்லாமே தெரியுது, எப்படி பாதுகாக்கிறது? இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்குது, நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம், கொடியை போட்டுக்கிட்டே அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறான். கேட்டா திராவிட நாடுங்கிறான், பெரியார் மண்ணுங்கிறான். நடக்குதா இல்லையா? இது பெரியார் மண்ணு, பட் திஸ் இஸ் மை பொண்ணு. பொண்ணுனாலும் மண்ணுனாலும் எங்களுக்கு தான். பொண்ணுல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தான். என்ன எஜமான் படத்துல நெப்போலியன். ஆமாங்க, நடக்குதா இல்லையா? அந்த 4 பேர் முறைச்சு பார்த்தது பாத்தீங்களா இல்லையா? இப்பெல்லாம் மறந்துட்டோமா? முடிஞ்சுதா? அவ்வளவுதான் விஷயம். அது என்ன யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு ரோடு, ஏதோ பொண்ணுங்க கத்துனாங்க, கதறினாங்க, முறைச்சு பார்த்தாங்க. இப்ப என்னங்க, அதான் கடந்து போறோம்ல. ஏன்னா கொடி. அதே போல பைக்ல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவங்க வாட்டு அசால்ட்டா தட்டுறாங்க, இது பண்றாங்க, செயின் அவுக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? அப்ப இது எப்படிங்க நாங்க வச்சுக்க முடியும்? அப்படின்னா தங்கம் அந்த சேஃப்டி ப்ரிகாஷனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா தங்கம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா உங்களுக்கே தெரியும், தங்கத்தை வீட்டுல வச்சுக்கிறதும் ரிஸ்கா இருக்கு. வீடு பூந்து திருடுறானுங்க,
பேங்க்ல வச்சு பேங்க் கொள்ளையடிச்சாலும் அதுக்கு பேங்க் பொறுப்பாகாது. அப்படியா? ஆமா, நீங்க உங்க நகையை நீங்க லாக்கர்ல வச்சிருக்கீங்க, அதை திருடிட்டான் பேங்க் திருட்டானா இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாமே போகும். அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்கு திருடுனதை கண்டுபிடிக்கிறத விட அதை கொஞ்சம் வேகமா கண்டுபிடிப்பாங்க. பட் லாஸ் இஸ் ஃபார் யூ. நீங்க தான் வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு வந்து பேங்க் வந்து பொறுப்பேற்காது. அதெல்லாமே இந்த கிளாஸ்ல இருக்கும். உங்க நகை வந்து திருடு போச்சுன்னா நாங்க அந்த நகையை கொடுப்போம்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நகை திருடு போனா போனதுதான். அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும், இது நடக்கும், யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னா இல்ல. ஆனா ஒரு பேங்க் நம்ம வீட்டுக்குள்ள வந்து பீரோவை உடைச்சு திருடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் பேங்க்குள்ள வந்துன்னா பாதுகாப்பு இருப்பாங்க, ஆயுதம் இருப்பாங்க. அது வந்து ஒரு செக்யூரிட்டிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க்ல ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா அது காவல்துறை எல்லாம் சும்மா விடாது. ஸோ அதனால ஓரளவுக்கு அது அந்த லாக்கர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஸோ அதனால அப்படி வச்சுக்கிறாங்களே ஒழிய நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கும், இரும்பு பெட்டி ஒண்ணு. அது என்னமோ அது ஒரு கஜானா பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய டெக்னாலஜி எல்லாம் இருந்துச்சுங்க அன்னைக்கு. இந்த மாதிரி நகையெல்லாம் சேமிச்சு வைக்கிறது தான். அதை யாராலையும் போய் உடைக்க முடியாது, நெருப்பு போட்டு உருக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். திறக்க மட்டும் தான் முடியும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் லெவல் ஆஃப் கீயிங் இருக்கும். ஒரு பக்கம் ஒரு கீ இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு கீ இருக்கும், இப்படி இந்த 3-4 பக்கம் கீலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் அன்னைக்கு நம்ம அப்ப எந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜில டெவலப் பண்ணிருந்தோம். இப்ப திண்டுக்கலுக்கு ஃபேமஸ் என்ன? பூட்டு. அப்ப நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா பூட்டு நம்ம ஊர்ல ஃபேமஸ்ன்னு பாருங்க. ஒரு மெக்கானிக்கல் மைண்ட் நம்ம கிட்ட இருக்கனாலதான் அந்த பூட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். திண்டுக்கல்ல வந்து பூட்டு வாங்கணுங்கிறதுனால பல பேர் அன்னைக்கெல்லாம் இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குலாம் பயணத்துக்குலாம் வரும்போது பூட்டுகள் வாங்கிட்டு போவாங்க, தேடி போய் வாங்கிட்டு போவாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பூட்டு வந்து இன்ஜினியரிங் இருக்கும். அதே போல இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கலாவுமே அந்த டப்பா எல்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியாத டப்பா எல்லாம் கிடக்கு. இன்னும் இந்த நீங்க வந்து இந்த செட்டிநாடு பகுதியெல்லாம் போனீங்கன்னா அங்க வீடுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியை இன்னும் ஓப்பன் பண்ண, அந்த சாவி தொலைஞ்சிருச்சுன்னா ஓப்பன் பண்ணவே முடியாது. உள்ள என்ன இருக்கோ ஒன்னும் இல்ல, அப்படியே கிடக்கும் உள்ள. அதுலதான் நகையெல்லாம் இன்னைக்கு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அதை தூக்க முடியாது. அந்த ஒரு இந்த படம் இருக்குல்ல, நம்ம பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன்ல அந்த இதை இழுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இதை வந்து ஒரு 2-3 பேராலாம் தூக்கவே முடியாது. இதை தூக்கணும்னா குறைஞ்சது 30-40 பேர் வந்து கயிறு கட்டி இழுத்து, மாடு நான் இதெல்லாம் வச்சு இழுத்துட்டு போனாதான் அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்புல அந்த டெக்னாலஜில பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க நகைகளை, அப்படிதான் பாதுகாத்துக்கிட்டாங்க. பட் அதான் அந்த பாதுகாக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அவங்களால அதை செய்ய முடியும். இதை வந்துதான் யூதர்கள் வந்து ஆரம்ப காலகட்ட பேங்கிங்கா கொண்டு வந்தது. உங்க நகையை நான் பாதுகாக்கிறேன், உங்க தங்கத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த தங்கத்துக்கான ரசீதை வச்சுக்கோங்க, இந்த ரசீது என்கிட்ட தங்கம் இருக்குங்கிறத காட்டுது, இதை வச்சு நீங்க வந்து வியாபாரங்கள் பண்ணிக்கோங்க, கரன்சி அப்ப நான் எழுதி கொடுக்குறேன். இந்த பேசிக் கான்செப்ட் இவங்க கிட்ட இருந்தா, இந்த பேங்கிங் சிஸ்டம்ல இருந்தா அப்படிதான் வருது. ஓகே ஃபைன். ஸோ தங்கம் பண்டைய காலம் நம்மளோட இலக்கியம் அது மாதிரி சொல்லிட்டு தங்கத்தை பத்தி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசலாம். பட் எவ்வளவு முக்கியம் பேசணும்னு நான் நினைச்சேன். அப்புறம் என்னன்னா நம்ம மக்கள் வந்து தங்கத்தை எந்த அளவுக்கு புனிதமா கருதுனாங்கிறது ஒண்ணு இருக்கு. புனிதமா இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே தங்கத்தை பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு, தமிழர்கள் தங்கத்தை காலில் போட மாட்டாங்க. ஆமா, அது மரபு. தயவு செஞ்சு தமிழ் பெண்களே கொஞ்சம் மரபுலாம் கத்துக்கோங்க. எதனால அந்த மரபு வந்துச்சுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணகிக்கு பிற்காலங்கள்ல வந்த பெண்கள் தங்கத்தை காலில் போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அது கண்ணகிக்கு நம்ம செய்யற மரியாதை. புரியுதுங்களா? கண்ணகிக்கு அந்த இவ்வளவு பெரிய இன்னல் வந்தது அந்த பொற்சிலம்புனால தானே. அப்ப அதுக்கு முன்னாடி பெண்கள் காலில் சிலம்புகள் போட்டுட்டு இருந்தாங்க, தங்க ஆபரணங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு துயரம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மதுரையை பத்தி எரிஞ்சு அநீதி நடந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்வை தக்க வைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களும் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு தான் காலில் வந்து தங்கத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. அதனாலதான் வெள்ளியில தான் கொலுசு போடுவாங்க. நமக்கு என்ன தங்கம் இல்லாமையா இருக்கு, ஏன் வெளியில போடுறாங்க? அது ஒரு மரபின் அடிப்படையில வர்றது. தயவு செஞ்சு மாத்தாதீங்க, புரிதல் இல்லாம மாத்தாதீங்க. தங்கத்துல அருணா போடுங்க, தங்கத்துல கிரீடம் கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்ப நான் சக்தியின் சொரூபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கத்திலே இழைச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. ஆனா காலில் தங்கத்தை போடக்கூடாதுங்கிறது தமிழர் மரபு. அந்த அளவுக்கு நம்ம தங்கத்தை மதித்து வச்சிருக்கிறோம். அந்த மதிப்பின் படி நடந்துக்கோங்க. குழந்தை தானே, அது தானே, இது தானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் புருஷன் கிட்ட காசு இருக்கு அதனால நான் காலில் கொலுசு போடுறேன்ட்டு. இன்னொன்னு, தங்கம் ஒரு வேல்யூபிளான மெட்டல். நீங்க கழுத்துல போட்டிருக்கும் போது அது பிஞ்சு கிஞ்சி விழுகும் போது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ரொம்ப விசிபிளா நீங்க அதை இது பண்ணலாம். பட் காலில் இருக்கும்போது அது விழுந்தா கூட கொலுசே சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் நீங்க நடந்து போனீங்கன்னா கொலுசு எல்லாம் கிடக்கும், பாத்துருக்கீங்களா? நீங்க கூட பயந்து போயிருப்பீங்க, இது பேயோட கொலுசு அது இதுன்னு. காரணம் என்ன, காலில இருந்து கொலுசு கழண்டு விழுகிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப அது மாதிரி தங்க கொலுசு எல்லாம் காலில் போட்டிருந்தீங்கன்னா அது கீழே கழண்டு விழுந்துச்சுன்னா தெரியாது. அதனால தங்கத்தை வந்து காலில் பயன்படுத்துறதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. என்னங்க பண்றது, என் பேபி கேட்டுட்டா, அவ கேட்டு நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். நம்ம இதுல வந்து தங்க முலாம் பூசுறதுலாம் ஒன்று இருக்குல்ல, இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து தமிழர்கள்ட்ட முன்னாடி இருந்தே இருந்துச்சு. இந்த டெக்னாலஜியை பத்தி நிறைய குறிப்புகள் சில இடங்கள்ல குறிப்பிட்டு இருந்தாலும்
அதை வந்து யாரும் வந்து பெருசுபடுத்தி பேசாம விட்டாங்க. எலக்ட்ரோ பிளேட்டிங்லாம் வந்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பயன்பாட்டுல இருந்த ஒரு விஷயம். கவரிங் எலக்ட்ரோ பிளேட்டிங், தங்க முலாம் பூசுறது. அந்த முலாம் பூசுனா நம்ம என்ன நினைச்சுக்கலாம், எடுத்து பூசுறது மாதிரி அப்படிலாம் பூச மாட்டாங்க. அந்த எலக்ட்ரோ பிளேட்டிங் மூலமா தான் அது அந்த பொருள் உள்ள இருக்குவாங்க, அந்த இதுக்கு கரண்ட் இது கொடுப்பாங்க, அதன் மூலமா தங்க இதுல இருந்து தங்கம் வந்து படியும், டை மாதிரி மாறி. அதான் ஆனோட் கேத்தோட், அதே தான். அதே டெக்னாலஜி வந்து ஆதி காலத்திலேயே தமிழர்கிட்ட இருந்துச்சு. அது இருந்ததுக்கான ஆதாரங்கள் தான் அகத்தியர் பேட்டரின்னு சும்மா நெட்ல தேடி பாருங்க, அதெல்லாம் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டிலுமே நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. சில சித்தர்களுடைய பாடல்கள்ல அந்த பேட்டரியை பத்தியான குறிப்புகள் இருக்கு. அது எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, சின்ன சின்ன மருத்துவ பயன்பாட்டுக்காக அந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முலாம் பூசுறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அது பொற்கொள்ளர்கள்ட்ட தெரிந்த ஒரு கலை வடிவமே, டெக்னாலஜி. புரியுதுங்களா? இதை வந்து பிற்காலத்துல வந்து ஐரோப்பிய ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க அதை வந்து எடுத்துக்கிறாங்க, அதை அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்களே ஒழிய அதை அவங்களே இன்வென்ட் பண்ணல. அது இன்வென்ஷன் முன்னாடியே இருக்கு, அவன் திரும்ப அதை டிஸ்கவர் பண்றான், கிரெடிட் மட்டும் எடுத்துக்கிட்டான். கிரெடிட் ஃபுல்லா அவன் எடுத்துக்கிட்டான். இதான் நடந்திருக்கு. அது முன்கூட்டியே தமிழர்கள் பயன்பாட்டில் இருந்த சில விஷயங்கள் தான். இதுல வந்து நமக்கு நிறைய இடங்கள்ல வந்து அந்த பேட்டரிஸே கிடைச்சிருக்கு. அந்த பானைக்குள்ள இருக்க பேட்டரியே இருக்கும். அகத்தியர் பேட்டரின்னு அடிங்க நீங்க இருக்குது. சோ அகத்தியர் காலகட்டத்தில இருந்து, அகத்தியர்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்தே அந்த பேட்டரி சிஸ்டம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு அறிவார்ந்த சமூகம் தான். தமிழங்க என்னத்தை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தமிழன் கண்டுபிடிச்சது நிறைய இருக்கு. அவங்ககிட்ட இருந்து அதெல்லாம் திருடிக்கிட்டீங்க. நீங்க அவன் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை திருடிக்கிட்டு நீங்க இன்னைக்கு வந்து அவனுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்காம கடந்து போறீங்க. இதுதான் உண்மை. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ தங்கத்தை பத்தி வந்து வேற அரசியல்லாம் இன்னும் நிறைய இருக்கு பேசலாம். ஆனா என்னன்னா, இது மூலியமா ஒரே ரிக்வெஸ்ட், வாங்குறது கஷ்டம். அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு மொக்கையான சின்ன காரணத்துக்குலாம் போயிட்டு வித்துறாதீங்க. அதை வந்து பாதுகாத்து பயன்படுத்தி வைங்க. எப்பயாவது வந்து ரொம்ப எமர்ஜென்சி செட்டப்போ யூஸ் பண்ணலாம். ஏன்னா விற்கிறது ஈஸி, வாங்குறது ரொம்ப கஷ்டம். மிக்க நன்றி பாரி. நன்றி.